Welcome to my channel. சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற சைட் டிஷ் பன்னீர் அண்ட் மஷ்ரூம் வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 பெங்களூர் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 வெங்காயத்தாள். இது வந்து மசாலாவோட பேஸ். பன்னீர் பேக்கெட்டில் இந்த 3/4 அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்ஸ் அதே மாதிரி தான், அதில் ஒரு 3/4 போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும், அந்த டைமில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து லேசாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நல்லா கலருக்காக. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் ஹோட்டல்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் கசகசா ஒரு திக்னஸ்க்காக. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 3 ஏலக்காய், சின்ன பீஸ் மராத்தி முக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். மசாலா வதக்கின அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிடி சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். ஸோ மார்னிங் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண ஆயில்ன்றதுனால அந்த கலர் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. இப்போ பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து இதில் லேசாக இறங்கும். நம்ம எப்படியும் சேர்க்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாலும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தாள் வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம்ஸையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஸோ மஷ்ரூம்ஸ் நல்லா வேகணும். பன்னீர் அளவுக்கு ரொம்ப குயிக்காக வேகாது. ஸோ டேஸ்ட்டு வந்து பச்சையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 பிடி தண்ணி வந்து தெளித்து வேக வச்சுக்கலாம். தண்ணி லேசாக இருக்கும் போது பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்ச மஷ்ரூமை ஸோ நல்லா வற்றி லேசாக சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ லேசாக தண்ணி இருக்கிற டைமில் பன்னீர் பீஸை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு இதே ஜாரில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குற ஒரு 3/4 ஸ்பூன் சரியாக வரும். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு 4 நிமிஷம் சிம்லே வேக வச்சோன்னா சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே ஃப்ளோட்டாக ஆரம்பிக்கிறோம். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பீஸ் பட்டர் நான் மேலே சேர்த்துருக்கேன். அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சுகர். இது அந்த ஸ்வீட்னஸ் அந்த புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.